ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆரோடாக்ஸ் கோம்பை. நான் உங்கள் சிவா. இது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வீடியோ. இது வந்து ஆக்சுவலி சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரீடிங் போட போகிறீங்க ஃபைட்டருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, வந்து லைவாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில். அந்த லாஸ்ட்டு ஃப்ளவர் ஆன் வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த கிவ் அவே வீடியோ. ஸோ அதற்கு உண்டான தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் டெயில் சொல்லக்கூடிய ஒரு க்ரௌன் டெயில், ஒரு ரெட் கலர், அது ஃபுல் மூணு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபோனில் போட்டு வச்சுருப்பேன், ஒரு ஆஃப் ஃபோன் ப்ளக்கார்டில் போட்டு வச்சுருப்பேன் ஃபீமேலு. ஸோ அந்த க்ரௌன் டெயில் மேல் வந்து ரெட் கலர் க்ரௌன் டெயில் மேல் வந்து அது கூட சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பேர். ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு பார்த்தீங்கனாலே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்ட் ஃபீமேலு அந்த கிளாஸ்க்குள்ளே, வெளியே பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் டெயில் ரெட் கலரு எஃப்சிசிபி. ஸோ நம்மளது நல்லா பார்க்குறதுக்கு ஃபுல் மூணு நல்லா செட் ஆகிருக்கு இந்த பேர் கூட. ஸோ இந்த ஃபஸ்ட் பேர் இதை நம்ம வந்து போட்டிருக்கோம், ப்ரீடிங்கில் போட்டிருக்கோம். ஸோ இது எப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அடுத்தடுத்த வீடியோ. இது ரெண்டாவது க்ரௌன் டெயிலு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ எஃப்சிசிபி ஃபுல் மூன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் க்ரௌன் டெயிலு. ஸோ இதில் இருக்கிறதையும் ப்ளக்கார்டு ஃபீமேல் தான் போட்டிருப்பேன். ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் ப்ளூ வித் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு ஷேடில் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபீட் பண்ணுறோம், ரெண்டுத்துக்குமே ஃபீட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஆள் ஃபுல்லாக நல்ல ஃபீடிங், லைவ் ஃபீடிங் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா அது ஒரு எக்ஸு வந்து நல்லா வந்து இது திரண்டிருக்கும். ஸோ திரண்டுருந்தால் அது வந்து டக்குன்னு நம்ம வந்து அது போடும்போது, பேர் போடும்போது டக்குன்னு யூஸ்வலாக செட் ஆகிற மாதிரி செட் ஆகிடும். ஸோ பிரச்சனை வராது. ஸோ நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷனில். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இது பேர் ஆகிருக்குன்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆக்சுவலி ஓரளவுக்கு பரவாயில்ல, செட் ஆகிருக்குது இந்த பேர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் தான், எஃப்சிசிபி ஃபுல் மூன். ஒரு இதில் வரக்கூடிய அந்த ஒரு இதுதான் க்ரௌன் டெயில் தான். ஆக்சுவலி நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த பேர் பார்த்திங்கன்னா இது வந்து மூணாவது பேர். ஸோ மொத்தம் 4 பேர் நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேர். இந்த பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டும் நல்லா மோல்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா டீகேப்சுலேட்டட் ஆர்டிமே தான் போட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு செட் பண்ணுவோம் லைவில், அது ப்ரீடு விடுறதுக்கு முன்னாடி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கஸ்டர்டு மேலு. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் ஃபீமேலு. ஸோ மஸ்டர்ட் கஸ்டர்ட் எஃப்சிசிபி தான் இதுவுமே. இது பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கஸ்டர்ட் மேலு. ஸோ நல்ல பேர் தான் இதுவும் கொஞ்சம் நல்லா பாண்டிங் ஆகுது. ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. நாளைக்கு நம்ம அது ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுவோம். ஆக்சுவலி தனியாக நம்ம ஒன்றா விடும்போது நாளைக்கு இது வந்து அப்டேட் பண்ணுவோம். 2 நாள் நம்ம ஒன்றா போட்டு வச்சுருந்து அப்புறம் தான் விடுவோம். ஏன்னா வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் மேல் ஃபீமேல் உள்ள. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் நிறையா நிற்க முடியாது, அது வந்து கரெக்டாக ப்ரீடும் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ டைமிங் எடுத்துருக்குறோம். ஒரு 2 நாள் கேப் எடுத்து தான் நம்ம இதை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ 2 நாள் ஒன்றா போட்டு வச்சுருந்து 3ஆவது நாள் தான் நம்ம வந்து பிரித்து விட்றோம். ஆக்சுவலி ஒன்றா போட்டு உள்ளேருந்து நம்ம அதுலேருந்து பிரித்து கிளாஸ்லேருந்து பிரித்து மேல் கூட சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து நல்ல ஒரு இதுங்க. இந்த பேர் தான் இருக்கிறதுலே வந்து சீக்கிரமாக ப்ரீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பபுள்ஸு நான் போட்டு வச்சுருந்தேன் அந்த ஒரு கவரில். பார்த்திங்கன்னா மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ப்ளக்கார்ட் மேலு, அதே மாதிரி ப்ளக்கார்ட் ஃபீமேல் போட்டு வச்சுருக்கேன். இது ப்ளக்கார்ட் சீரீஸு. இது வந்து ரெண்டுமே நல்லா இதுவாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நல்லா இருக்குது ரெண்டுமே. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபஸ்ட்லேயே தான் வைக்கும் முட்டைன்ற என்னுடைய கணக்கு. ஸோ இது அநேகமாக இதுதான் ஃபஸ்ட்டு முட்டை லெக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மோல்ட் ஆகிருக்குது ரெண்டுமே. பாருங்கள் அந்த பபுள்ஸ் தெரியும் உங்களுக்கு, அதை க்ளோஸில் காமிக்கிறாரு. ஸோ ஃபுல்லாக பபுள்ஸ் கட்டியிருக்குது மேலு, ப்ளக்கார்ட் மேலு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லலாம், ஹெல்பாய் சொல்லலாம் மேலு. ஸோ ஹெல்பாயில் வந்து அந்தளவுக்கு 100% இல்லைனா கூட ஓரளவுக்கு மேல். இது ஒரு ப்ளூ டேக் ஒரு மாதிரி கலந்த மாதிரி, டெய்லெல்லாம் ப்ளூ ஒயிட் கலந்த மாதிரி. ஸோ ஆரஞ்சுன்னு சொல்லலாம், எல்லோன்னு சொல்லலாம், எல்லாம் ஒரு கலந்த ஒரு சீரீஸ். இது நல்லா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு பேரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்லே பண்ணணும்னு என்னுடைய கணக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, க்ரீன் ப்ளக்கார்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் மூன் ப்ளக்கார்டு, க்ரீன் ஆஃப் மூன் ஃபீமேலு. ஸோ இது ரெண்டும் நல்லா பாண்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நல்ல ரிசல்ட் நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எடுத்து தனியாக சேர்க்கும்பொழுது மேல் ஃபீமேல் ஒன்றா சேர்க்கும்பொழுது அது ஒரு வீடியோவாக எடுப்போம். அது ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான அந்த பீட்டா சீரீஸை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி நீங்களும் வந்து எப்படி ப்ரீட் பண்ணணுன்றதெல்லாம் அந்த ஒரு